அனைவருக்கும் வணக்கம். திருமண தடையுள்ள ஒரு ஜாதக அமைப்பை பற்றி இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா மார்ச் 9, 1994 அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, துலா லக்னம். லக்னத்தில் குரு, 2ஆம் பாகத்தில் ராகு, 4ல் புதன் சந்திரன், 5ல் சனி செவ்வாய் சூரியன், 6ல் சுக்கிரன், 8ல் கேது. இதான் இவங்களோட கிரக அமர்வு. மற்றும் இவங்களோட தசாபக்தியோட அமைப்பை பார்த்தோம்னா குரு தசையில சுக்கிரபக்தி அமைப்பு நடப்புல இருக்கு. குரு தசையில சுக்கிரபக்தி அமைப்பு நடப்புல இருக்கு. தோஷ அமைப்பை பார்த்தோம்னா லக்னத்துக்கு 2ல் ராகுவோட அமைப்பு இருக்கு. ராசிக்கு 2ல் செவ்வாய் சனியோட அமைப்பு இருக்கு. இவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்களோட ராகு கேதுன்னு எல்லா வகையான தோஷ அமைப்பும் இருக்கு. அதுலேயும் கடுமையாந்திர புத்திர தோஷ அமைப்பும் இருக்கு. லக்னத்துக்கு 5ல் செவ்வாய் சனியோட அமைப்பு இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்தோட ராகு கேது சம்மந்தப்பட்ட அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா திருமணத்துக்காக வந்த இந்த ஒரு ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் ரொம்ப பலவீனமாக இருக்கிற அமைப்பு. 2ஆம் இடத்துல இருக்கவே பிடிக்காத வீட்டில் ராகுவோட அமைப்பு இருக்கு. விருச்சிகத்தில் ராகு இருக்கு. சனியோட 10ஆம் பார்வை, செவ்வாயோட சேர்ந்த சனியோட 10ஆம் பார்வை அமைப்பு குடும்பஸ்தானத்துக்கு விழுது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட சேர்ந்த சனியோட 3ஆம் பார்வை அமைப்பு இருக்குது. 7ஆம் அதிபதி செவ்வாவும் சனியோட சேர்க்கை அமைப்பில் இருக்கிறது ஒரு தவறான அமைப்பு. இதில் குருவோட பார்வை அமைப்பு இருக்கிறது தான் நல்ல அமைப்பு. எப்போதும் முன்னாடி பாவகிரகத்தோட அமைப்பு நடந்து அதுக்கப்புறம் தான் குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல அமைப்பு இருக்கும். இவங்களுக்கான திருமணத்துக்கான நேரத்தை பார்த்தோம்னா இந்த வருஷம் 2026 ஆகஸ்ட் மாத அளவில் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு குரு தசை, சுக்கிர புக்தி மற்றும் சூரிய அந்தரத்தில் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும். மேலும் உங்களோட ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.